இதயம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியை பார்த்தோம்னா பவானி இந்த மாதிரிக்கு ஆதியோட அம்மாவை கதை முடிஞ்சதுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிக்கிட்ட புகார் கொடுக்கவும் அவங்களும் பார்த்தோம்னா அவங்க பாரதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதனால தமிழ் ஆதித்யாவுக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல. பேசாமல் நம்ம அப்பாவை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படின்ட்டு தமிழும் ஆதித்யாவும் பிளானை பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வரவோ அப்போ பார்க்கும்போது அவங்க வீட்டு வாசலில் பவானி ஒரு ஆளை நிற்க வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆள் பவானிக்கு ஃபோன் பண்ணவும் உடனே பவானி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த மாதிரிக்கு தமிழும் ஆதித்யாவும் இங்கேருந்து போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்க பேசிக்கிறத பார்த்தாக்கி ஆதியை தான் பார்க்கறதுக்காக போவாங்க. அப்படிங்கும்போது இங்கே பாரு அவங்க எங்கே போகிறாங்க ஆதியை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபாலோ பண்ணி பாரு அப்படிங்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தமிழும் ஆதித்யாவும் எப்படியே ஆதி கோயிலுக்கு தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் வராங்க. இங்கே பார்த்தோம்னா ஆதி ரொம்ப நேரமாக அதை பற்றி அவங்க அதாவது பாரதியை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாரதியால் தான் தன்னுடைய அம்மா கதை முடிஞ்சிச்சா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற பூசாரி என்ன தம்பி நானும் உங்களை ரொம்ப நேரமாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் எதையோ பற்றி நினச்சிக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறீங்க. என்னென்ன நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து போகவும் அவங்க போனதுக்கப்புறமா ஆதித்யாவும் தமிழும் அங்கே வராங்க. வந்ததுமே அவங்க ஆதியை அந்த கோயில் ஃபுல்லாக அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது அப்பாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அவங்க பூசாரி வராங்க. வந்ததுமே என்ன குழந்தைங்களா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இல்லை எங்கள் அப்பாவை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது உங்கள் அப்பா இப்போ தான் அங்கேருந்து போனாரு இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார் அப்படிங்கவும் இது கேட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் ஆதியை அப்படியே பார்க்கறதுக்காக ஓடோடி வரும்போது ஆதியை பார்த்துருந்தாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா கூப்பிடும் போது உடனே ஆதியோ என்ன ஆதித்யா நீங்க ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்படி அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதித்யா சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க நான் எப்படியே அம்மாவை கூட்டிட்டு வந்துருவேன் நீங்க கவலைப்படாம போங்க அப்படிங்கவும் அடுத்தது இங்க பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி அவங்க ஸ்டேஷன்ல இருக்கவும் அப்போ பவானி பாரதி மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ உடனே பாரதி கிட்ட பவானி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க நான் கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டை வச்சு கண்டிப்பா நீ வெளியே வரவே முடியாது அந்த அளவுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப பாரதி சொல்றாங்க இங்க பாரு நீ என்ன பண்ணாலும் சரிதான் ஆதி கண்டிப்பா என்னை காப்பாற்ற வருவார் அப்படிங்கவும் அப்படியா இன்னும் நீ பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறியா ஆதி உன்னை பற்றி தெரிஞ்சதுமே இங்கேருந்து போனவன் தான் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா ஆதி இங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் அப்போ பவானி திரும்பி பார்க்குறாங்க. இப்போ பாரதி பாத்தியா ஆதி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாரதிக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அப்போ உடனே ஆதி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது எங்க பாரு ஆதி நீ இவ்வளோ நேரம் எங்கே போன என்ன ஆச்சுது உனக்கு எங்க பாரு எங்கள் அக்காவோட நிலைமைக்கு காரணம் இந்த பாரதி தானே அவளை சும்மா விடக்கூடாது அதுக்காக தான் நான் அவன் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே ஆதி சொல்கிறாங்க அங்கே பாருங்க சித்தி என்ன இருந்தாலும் சரிதான் பாரதி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது அதுவும் என்ன கேட்காம நீங்கள் கொடுத்துருக்கவே கூடாது அப்படிங்கும் போது என்ன ஆதி நினச்சிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு உன் வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவோட கதையும் முடிச்சிருக்கிறா இவ்வளோ சும்மா விடலாமா என்ன அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை சித்தி கண்டிப்பாக பாரதியால் எங்கள் அம்மா கதை முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பவானி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இப்போ இந்த மாதிரிக்கு பாரதி மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு இது கிட்டதுமே பாரதி அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஆதி சொல்கிறாங்க பாரதி கிட்ட நான் இவ்வளோ நாள் நான் பழகி இருக்கிறேன் அந்த பழக்கத்தை வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக பாரதியால் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் நடந்திருக்காது ஆனால் இதுக்கு மேலே ஏதோ ஒன்று நடந்திருக்குது அதையும் நான் கூடி சீக்கிரமே நான் கண்டுபிடிப்பேன். இப்போ நீங்கள் அவன் மேலே கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வாபஸ் வாங்குங்க அப்படிங்கவோ இதனால பார்த்தோம்னா பவானிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அதனால அவங்களும் பாரதி மேலே கொடுத்துருக்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பவானி என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஆனந்த் பார்த்தோம்னா ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஆதியும் என்ன ஆனந்த் என்னாச்சு அப்படிங்கும்போது நான் உடனே உன்னை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே நான் ஸ்டேஷனில் இருக்கிறேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் அங்கேயே வந்துடுது அப்படின்னு சொல்லிடும் நீ இங்கேருந்து போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க. அப்போ ஆதி நினைக்கிறாங்க என்னது ஆனந்த் ஃபோன் பண்ணுனா நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இரு நான் வாரேன்னு சொல்லியிருக்கிறான் என்ன நடந்திருக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க பார்த்தோம்னா அடுத்தது எல்லாருமே அவங்க ஸ்டேஷன்ல வெளியே வராங்க. அப்போ ஒரு கார்ல இருந்து பார்த்தோம்னா மித்ரா காரை விட்டு இறங்குறாங்க. மித்ரா காரை விட்டு இறங்குனதுமே இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தோம்னா மித்ரா கழுத்துல தாலி இருக்குது. தாலியை பார்த்ததுமே இவங்களுக்குள்ள அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது மித்ரா கழுத்துல தாலி இருக்குது மித்ராவுக்கு கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பவானி ஒரு பக்கம் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க பாரதியும் ஆதியும் அவங்க கவனிக்கவும் என்னது இவ மாலை கழுத்தமா நின்றுட்டு இருக்கிற இவ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பதட்டத்தோட பார்க்கும்போது அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க பின்னாடி ஆனந்த் மாலை கழுத்தமா இறங்குறாங்க.
இப்படி பார்த்ததுமே வந்து பவானிக்கு ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கவும், அடுத்தது பாரதியும் ஆதியும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னது மித்ரா வந்து ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே பவானி வந்து ஓடோடி வராங்க. என்ன மித்ரா 2 பேரும் என்ன ஆச்சுது, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது உடனே மித்ராவும் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது, என்ன ஆனந்த் எதுக்காக இப்படி பண்ணுனேன் எனக்கு கூட தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ஆனந்த் வந்து சொல்கிறாங்க, அம்மா என்ன இருந்தாலும் சரிதான், மித்ராவோட வாழ்க்கை இப்படி பாதியிலே நின்றக்கூடாது, அதனால தான் மித்ரா அப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக போனா, அதனால நான் அவள் கழுத்தில் தாலியை கட்டுட்டு அப்படிங்கவும் இதனால வந்து பவானி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஆதியும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆனந்த் இவ கழுத்துல போய் நீ தாலி கட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்கிட்ட நீ கொஞ்சம் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லைன்னா என்ன இருந்தாலும் சரிதான், மித்ரா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவெடுத்தனால எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, அதனாலதான் அவ கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டியதா போச்சுது, அப்படி மட்டும் பண்ணலன்னா அவ கதை முடிகிறதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ கதையை முடிச்சுக்கிறதுக்காக இருந்தா, இதனாலதான் நான் வேற வழி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியது ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும், இது பார்த்ததுமே வந்து ஆதி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க பாரதி வந்து நினைக்கிறாங்க, மித்ரா வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் இந்த மாதிரிக்கு அவ ஆனந்த கல்யாணம் பண்ணி இருக்கிறா, இவளாவது இவ கதையை முடிச்சுக்கிட்டதாவது, ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாலே இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல, ஆனந்தோட வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து பவானி கிட்ட சொல்றாங்க, என் வாழ்க்கை இந்த மாதிரிக்கு முடியறது தானே போனேன், ஆனா இவர் தான் வந்து என் கழுத்துல தாலி கட்டினார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ பவானிக்கு என்ன பண்ணுதுன்னே சரியில்லை. சரி நடந்து போச்சுது, இப்போ நம்ம ஸ்டேஷன் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறோம், வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து பாரதிக்குள்ள இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாகி போச்சுது. இந்த மித்ரா வந்து ஏதோ ஒரு பிளானை பண்ணி தான் இந்த மாதிரிக்கு வந்து ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ அடுத்தது அவளுடைய பிளான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஆதி தான் காட்டுறாங்க. அப்போ ஆதிட்ட வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, ஆதி நீங்கள் என்ன சரியான இடத்துல வந்து என்னை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் என் மேலே நீங்கள் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தீங்களே, உண்மையிலே அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ உடனே ஆதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாரதி, எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இப்போ என்னன்னா மித்ரா வந்து ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறா, இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படிங்கவோ உடனே பாரதி வந்து நினைக்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா துரை வந்தாகணும், துரை இருக்கிற இடம் தெரிஞ்சா மட்டும்தான், இது எல்லா பிரச்சனைக்கு காரணமானது வந்து இந்த பவானி தான் அப்படிங்கிற உண்மையை நம்ம வந்து ஆதிக்கு நம்ம தெரியப்படுத்திட்டா போறோம் ஆதாரத்தோட, கண்டிப்பா ஆதி ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு துரையை கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. இங்க பார்த்தோம்னா துரை வந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும், தப்பிச்சு போனது மட்டும் இல்லாம நம்ம இந்த பவானி பத்தின எல்லா உண்மையும் நம்ம ஆதி பாரதி கிட்ட நம்ம உண்மை போட்டு உடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு துரை பார்த்தோம்னா வந்து அவங்க பவானி ஆளுகிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு வந்துருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, மித்ரா திட்டமிட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனந்தும் பார்த்தோம்னா மித்ரா மேல அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தனால, அதாவது அவங்க மட்டும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தனால அவங்களும் மித்ரா கழுத்துல தாலி கட்டி இருந்தாங்க. ஆனா வந்து மித்ரா வந்து ஒரு காலமும் நான் உன்னை என் கணவரா நான் ஏத்துக்கவே மாட்டேன், நான் அந்த சொத்துக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு மித்ரா அப்படி தன்னுடைய ஒரு பிளானை வந்து சுதாகர் கிட்ட சொல்றாங்க. அடுத்தது என்ன திருப்பங்கள்லாம் வரப்போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.